சென்னையில் மேடம் ஷீலா ராம் மேடம் வந்து நம்மகிட்ட பல்க் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அது எக்ஸாட்டிக் ஃப்ரூட் தென் வந்து கோகனட்டில் கலெக்ஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிளாக் சூரனும் சரி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் ரெட் டைமண்ட், அப்புறம் நாம்டாக் மை மேங்கோ, தென் வந்து சப்போட்டாலே தாய் கிங் சப்போட்டா, இது கவர்னர் ப்ளம்மு. இது நல்ல பெரிய பழமாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கவர்னர் ப்ளம் இது வந்து சீத்தாப்பழத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொல்லனினான்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் இருக்கும். மரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குன்னு. 6 அடி 7 அடி வரும். இது வந்து எல்லோ சைஸில் இருக்கும். பழம் லைட்டாக மேலே வந்து முள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். செகண்ட் வந்து அண்ணா ஆப்பிள், அடுத்து தாய் கிங் வாட்டர் ஆப்பிள். ரம்புட்டானில் 14 அடிக்கு இருக்குது மரம். 14 அடி N18 ரம்புட்டான். அப்புறம் மில்க் ஃப்ரூட்டு, பர்பிள் கலரில் மில்க் ஃப்ரூ, இது ஒரு வெரைட்டி ஓகேங்களா. அடுத்து முள்ளு சீத்தாலே வந்து இனிப்பு முள்ளு சீத்தா மரம் பாருங்கள், இப்படி 6 அடிக்கு மேலே வரும். இதுவும் மில்க் ஃப்ரூட்டும் 6 அடிக்கு மேலே வரும். இது ஒன்று மட்டும் 18-15 அடி வரும். அடுத்து வந்து ரெட் டைமண்ட் ஜப்பான் கோவா, ரெட் டைமண்ட் ஜப்பான் வெரைட்டி. இது காயம் சொல்லிட்டு இது மெடிசன் வேல்யூவாக வருது. காயம் எக் ஃப்ரூட்டில் சீடட் பிளான்ட் தான். இது ஜாக் ஃப்ரூட்டில் ஒரு கேரளா வெரைட்டி, 10ஆம் முட்டம்னு சொல்லிட்டு ஒரு கேரளா வெரைட்டி. இது வந்து அவகேடாவில் நம்ம க்ரீன் அவகேடோ, இது க்ரீனு. இது வந்து பிரேசிலியன் மல்பெரி. இது வந்து கிங்காங் வாட்டர் ஆப்பிள், கிங்காங்கு. இது வந்து ஜில்ஸ் டார்க் சூரனும் சரி. ஏவிஆர் ஜாக் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இலை வந்து பெரிய பெரிய இலையாக வரும். அப்புறம் ஹாஸ் அவகேடோ, இது HRMN 99 ஆப்பிள். பிங்கர்டன் அவகேடோ, பிங்கர்டனில் இது ஒரு நல்ல லென்த்தாக, அதாவது ஆஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய காயாக இருக்கும் அது. அப்புறம் மாங்குஸ்டீனில் இது வந்து ஒரு 6 அடி இருக்கிற கிராஃப்டடு பிளான்ட்டு, 6 அடி இருக்குது. இது சீட் பிளான்ட்டு, இது 6 அடிக்கு மேலே வரும். இது வச்சு ஒரு 3 இயர்ஸில் காய்க்கும். இது 2 இயர்ஸில் காப்புக்கு வந்துடும். இது ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆகும் இது. அப்புறம் வந்து லோங்கனில் இது வந்து 4 சீசன் லோங்கன். 4 சீசன் லோங்கனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே பூக்க ஆரம்பிச்சிடும், வருஷத்துக்கு 4 முறை. இதெல்லாம் கிராஃப்டட் தான். இது வந்து ட்ராபிக்கல் ட்ராபிக்கல் லோங்கன்லேயே வியட்நாம் வெரைட்டி. இது ட்ராகன் ஃப்ரூட்டு பிங்க்கு. இது முடிஞ்சோடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குன்னு. இது வந்து ஒருத்தர் தலை சைஸாக இருக்கா. இது வந்து நாட்டு மரம். இது தான் செவ்வழனிலே வந்து ஜம்போ வெரைட்டி, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஓகேங்களா. இது ஒரு 6 பீஸு. தென் வந்து இது வந்து நார்மல் இது மஞ்சள் இளநிலே நார்மல் வெரைட்டி இது. அப்புறம் வந்து மலேசியன் எல்லோலே இது ஒரு ஜம்போ வெரைட்டி. இதுவும் ஜம்போ வெரைட்டி தான். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, ஜம்போ வெரைட்டி. இது வந்து நம்ம பியூர் நாட்டு மரம். நாட்டு மரத்தில் அதுதான் நாடா? எஸ், இதுதான் நாடு. நாட்டிலே பார்த்திங்கன்னா நாட்டு மரம், பியூர் நாட்டு மரம். எண்ணெய் இதில் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த வெரைட்டி எடுத்தாலும் குட்டை நெட்டை அது இதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் எண்ணெய் ஆயில் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து நம்ம ஒரிஜினல் நாட்டு வெரைட்டி. இது வந்து இங்கே இது வந்து ஜாவா இது ஸ்ரீலங்கன் வெரைட்டி. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது ஒரு 6 பீஸ் இருக்குது. தென் வந்து பப்பாளி,
நம்ம வந்து அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறது பப்பாளி. தென் வந்து இதில் வந்து பூவன் சொல்லுவாங்கள்ல அதுவும், அப்புறம் செவ்வாழைக்கட்டை இதுவும் நமக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் இது அன்பளிப்பாக கொடுக்குறோம். செகண்டு இது வந்து தென் ரெட் பனானா, அப்புறம் வந்து பூவன் பழம் அதுவும் நம்ம அன்பளிப்பாக அவங்களுக்கு கொடுக்குறோம். இல்லை நிறையா கலெக்ஷன் இன்னும் இருக்குது. பட் இப்போதைக்கு அவங்க நமக்கு வண்டி அவங்க ஊருக்கு நம்ம இன்னொரு பொருளோட கிளப் பண்ணி அனுப்புகிறதுனால இன்றைக்கி அவங்களுக்கு சேர்த்து நம்ம அனுப்புகிறோம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே.